நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஜாமீன் கோரி அவர் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இரண்டாவது முறையாகவும் அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் வேட்புமனுவில் தெரிவித்த சொத்தின் மதிப்பிற்கும் தற்போதைய சொத்தின் மதிப்பிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாகவும் தேவநாதன் மீது முதலீட்டாளர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. நிலையில் இரண்டாவது முறையாக அவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணி என்ன, விரிவாக சொல்லலாம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் நிதி நிறுவனத்தில் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளரும் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே ஜாமீன் கோரி தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் சென்னை தள்ளுபடி செய்தது. மீண்டும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி சுந்தர் மோகன் தேவநாத யாதவுடைய சொத்துக்களை ஏலமிட்டு அதன் மூலம் வரும் பணத்தை பாதிக்கப்பட்டது வழங்கலாமா என்பது குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே 177 கோடி அளவிலான சொத்துக்கள் அரசு முடக்கி உள்ளது. அவை அனைத்துமே அசையும் சொத்துக்கள். 620 கோடி ரூபாய் முதலீட்டாளரிடம் ஏமாற்றப்பட்ட தொகை என்றும் தேவநாதன் யாதவுடைய தாக்கல் செய்துள்ள அது 16 சொத்துக்கள் மதிப்பு மிகைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தல் வேட்புமனுவில் தெரிவித்துள்ள சொத்தின் மதிப்பிற்கும் தற்போது வழங்கப்பட்ட சொத்தின் மதிப்பிற்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. இதைத் தொடர்ந்து தேவநாதன் யாதவ் தன்னுடைய அந்த ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்ததை அடுத்து இந்த மனு ஒன்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.